வெல்கம் டு வைதேகிஸ் கிச்சன். இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸு வாழைக்காய் பஜ்ஜி. இது பச்சரிசி ஊற வச்சு அரைச்ச பஜ்ஜி. இது எப்படி செய்யணும்னு உங்களுக்கு சொல்கிறேன், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். செய்கிறதுக்கு ஊற வச்ச பச்சரிசி, இந்த ஊற வச்ச வரமிளகாய், அப்புறம் பூண்டு, சீரகம், அப்புறம் உப்பு, பெருங்காயம். இதை ஒன்றா அரைக்கணும். சரி, கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். இது கூட 1 கப் கடலை மாவை கலந்துருப்போம். பஜ்ஜி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. இனி வாழைக்காய் பஜ்ஜி போட வேண்டியது தான். எனக்கு வேணும்னு நான் அப்பப்போ கட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வேணும்னா ஃபுல்லாகவே நீங்கள் கட் பண்ணி நீங்கள் பஜ்ஜி போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சிடுச்சு. இப்போது நான் ஒரு பஜ்ஜியாக எடுத்து போடுறேன். சில பேர் கடலை மாவு வாழைக்காய் எங்களுக்கு இது ஒத்துக்காது, அதனால் எங்களுக்கு வேண்டான்னு சொல்லுவாங்க. ஆனால் அது தாராளமாக அவங்க சாப்பிடலாம். என்னென்னா இதில் பூண்டு, சீரகம், பெருங்காயம் சேர்த்துருக்கிறதுனால எவ்வளோ வேணாலும் நம்ம சாப்பிட்லாம். நல்லது கூட உடம்புக்கு. நம்ம டேஸ்ட்டுக்கும் செய்யணும், அதே மாதிரி நம்ம ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம் இல்லையா? அதனால தான் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி நான் பஜ்ஜி செஞ்சுருக்கேன். இது நீங்கள் எத்தனை சாப்பிட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் செய்யாது. பாருங்கள், இப்படி நல்லா ஊற்றி வருது பார்த்தீங்களா? நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள், அப்புறம் தெரியும். பாருங்கள், இப்போ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இன்றைக்கி இப்பயே கூட நீங்கள் செஞ்சுருவீங்க. இது பாருங்கள். பாருங்கள், இது நான் சின்ன சின்னதாக போட்டிருக்கேன்ல. இது நம்ம குழந்தைங்களுக்கு இப்படி கொடுத்தா அவங்க பாட்டுக்கு சாப்பிடுவாங்க. அதுக்காக சின்னதாக போட்டிருக்கேன். பெருசாக நீங்கள் பெரியவங்களுக்கு பெருசாக போடுறதுனாலும் போட்டுக்கலாம். இப்போ இதையே கொடுக்குறதுனா கூட நீங்கள் கொடுத்துக்கலாம். பாருங்கள், சூப்பரான பஜ்ஜி ரெடி.